நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய ஆதி பிதாக்களை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் அவருடைய விசுவாசிகளாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதாகும். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த ஆபிரகாமை ஆண்டவராகிய கர்த்தர் ஏன் இவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்தின் அடிப்படையிலே சில ஆதாரங்களோடு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய ஆதியோடு அந்தமான குடும்ப வரலாறை நாம் பார்ப்போமே என்று சொன்னால், வாசியுங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது வேற தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் என்ன பேரு? தேராகு. தேராகு எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது சொன்னால், அவர் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார். ஆபிரகாமுடைய ஆதியோடு அந்தமான குடும்ப செய்தி என்னவென்றால், அவர் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த சந்ததியில் இருந்துதான் ஆபிரகாமை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அந்த விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆபிரகாமை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படிப்பட்ட மனுஷனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த வழியான குடும்பத்தை சேர்ந்த மனிதனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்மையானதுதான். இது ஆபிரகாமுக்கு உரியது. நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது சொல்லி யோசிக்க அவசியமே இல்லை. அவரும் விக்கிரக ஆராதனைக்காரர் தான். நம்முடைய ஆதி பிதாக்குடைய வழியான வரலாறும் விக்கிரக ஆராதனை வரலாறு தான். அப்படி இருக்க இந்த விக்கிரக ஆராதனை செய்த ஆபிரகாமை ஆண்டவராகிய கர்த்தர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு. ஆமான்னு சொல்லுங்க. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. என்னென்று சொல்லி பார்த்தால், அதே அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆபிரகாம் வேற ஒரு நாட்டில் இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. ஆபிரகாம் இந்த வார்த்தைக்கு அப்படியே
கீழ்ப்படிந்த இந்த ஆபிரகாமை தான் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும். அகஸ்டின் ஜெபக்குமார் எல்லாருக்கும் தெரியும் தானே, அவரு தூத்துக்குடிக்காரர் தான். தூத்துக்குடியில இருந்து பிஇ முடிச்சுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருந்த வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீ பீகாருக்கு போ என்று சொல்லி ஆவியானவர் சொன்னார். அவருடைய குடும்பம் ஒரு சாதாரண ஏழை குடும்பம். அன்றாட சாப்பாடு அந்த குடும்பத்துல உண்டு. ஒரு ரொம்ப ஏழை குடும்பம். இவர் ஒருத்தர் தான் படிச்சவர். இவர் ஒருத்தர் தான் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் ஓடுது. இவர் கீழே 4 பொம்பளை பிள்ளைங்க உண்டு. 4 பொம்பளை பிள்ளைங்களும் என்ன செய்து கொடுக்கணும்? இவர் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பீகாருக்கு போ அப்படின்னு சொன்னார். குடும்பத்தையும் உதறிவிட்டு, குடும்ப பொறுப்புகளையும் உதறிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அகஸ்டின் ஜெபக்குமார் பீகார் மாநிலத்திற்கு சென்றார். இன்றைக்கு அவருடைய ஊழியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறார். உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறார். எல்லா பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்தும் விட்டார். எப்படி நடந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சின்ன காரியம் தான். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறோம், ஜெபம் பண்றோம், இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா காலம் போய்கிட்டே இருக்குது. காரணம் என்ன சொன்னா, நம்முடைய கீழ்ப்படிதல் பூரணமாக இல்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆபிரகாமை போல பூரணமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னால் ஆபிரகாம் போனார். 4வது வசனத்தை வாசிங்கள். 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயதுல ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனைவியையும் லோத்துவையும் அழைத்து கொண்டு தேவன் காண்பித்த கானான் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார். முன்பில் தெரியாத தேசம், கொடிய ஜனங்கள் வாழ்கிற ஒரு தேசம். புதிய தேசத்திற்கு, அறியாத தேசத்திற்கு, தெரியாத தேசத்திற்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி அப்படியே ஆபிரகாம் புறப்பட்டு போனார். சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1000 ஸ்தோத்திர பலி புஸ்தகங்களை வாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டபடி, அறிஞ்சுக்கிட்டபடி வேத வசனத்தின் அடிப்படையில் 1000 ஸ்தோத்திர பலிகளை வாசித்தால் ஆசீர்வாதம் வந்துவிடவே வந்துவிட. பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர், பைபிள் படிச்சு முடிச்சுட்டு வந்துருந்தேன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா உட்கார்ந்துருந்திருப்பேன். சரியா? அவர் என்ன சொன்னாரு, 1000 ஸ்தோத்திர பலியை படிச்சுட்டு வந்துருந்தேன், கொஞ்சம் உட்காந்துருங்க அப்படின்னாரு. படிச்சா தான் எனக்கு எப்படி இருக்கும்? மனம் நிம்மதியா குதூகலமா இருக்கும். இது எதனால வர்றது? நம்முடைய பழக்கத்தினால் வருகிறது. சில பேருக்கு காலையில் எழுமணி உடனே டீ குடிச்சா தான் அடுத்த வேலை செய்ய முடியும். அதில் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கிடியன்ஸ் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை இன்றைய ஊழியர்கள் விசுவாசிகள் மத்தியில் அப்படி ஒரு போதை பொருளாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்தோத்திர பலிகளை 1000ஐயும் வாசித்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய சொந்த புத்தியை கொண்டோ, என்னுடைய சொந்த அனுபவத்தை கொண்டோ, நான் படித்த படிப்பை கொண்டோ நான் சொல்லவில்லை. வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், அப்படி ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும்
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் உண்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ மேற்கையும் பாரு, கிழக்கையும் பாரு, தெற்கையும் பாரு, வடக்கையும் பாரு, உன் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ அது அவ்வளவும் உனக்கு சொந்தமா இருக்கு. அவரா செய்தாரா செய்யலையா? செய்தார். அன்று சொன்ன உடனே அவர் இருக்கிற இடத்துல இருந்து 4 திசையும் அவரு பார்த்தார். அவர் சொன்னாரு, உன் வம்சத்தை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். திரும்பவும் சொல்றாரு, நீ நோக்கி பாரு, நீ பார்க்கிற இடம் முழுவதும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலேதான் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. இவைகளை எல்லாம் அவர் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் அவருக்கு நிறைவேறி இருக்கவே மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்றேன், இன்னும் எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கல. எத்தனையோ மாசம் ஜெபம் பண்றேன், எனக்கு ஒன்றும் ஆசீர்வாதமே கிடைக்கல. எவ்வளவோ காலங்கள் ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கல. எவ்வளவோ காலங்கள் ஜெபம் பண்றோம், உங்க பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகல. இப்படி பல வழிகளில் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆழமான பதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பதில் ஏன் 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 என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பதில் கிடைச்சிச்சா? இல்ல. எங்களை மாதிரி ஆளுக்கு வரும்போது எனக்கு ஐயா நான் அப்படிதான் பண்றேன், ஆனா எனக்கு பதிலே கிடைக்கலையா அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்றோம். ஏன் கிடைக்கலன்னு சொன்னா, நீங்க உங்களால நல்லா யோசித்து பார்க்கணும், உங்களை நீங்களே ஆராய்ச்சி பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புள்ளியில தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுதுக்கா? ஒண்ணு சொல்றேன். நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஆவில நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. நிறைய ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு பிரேயர் பாயிண்ட சொல்லி இருப்பீங்க. ஆனா ஒண்ணுமே கேட்கப்பட்டு பதிலே இருந்திருக்காது. உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. எல்லா விதத்திலும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா யோசித்து பார்க்க உங்களுக்கு நான் ஒரு குழு மட்டும் கொடுக்குறேன். உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சோட நல் மனம் பொருந்தினவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது என் அண்ணனோடு, என் தம்பியோடு, என் அக்காவோடு, என் தங்கையோடு நான் பேசி உறவு வைத்து அவருடைய வீட்டிற்கு போய் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போய்விட்டது, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவுமே இல்லை என்கிற நிலையிலே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படவே மாட்டார். நல்லா விளங்கிக்கோங்க. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்லாதவர். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றினவர். உங்களுக்கும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா நிலைகளிலும். 1-2க்கு மட்டும் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். மற்ற எல்லா நிலைகளிலும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு கூட பேசும். இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா, இந்த வசனத்தின்படி நான் கிறிஸ்தவளாய் இருக்கிறேனா யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்து அதை நீங்கள் சீர் செய்வதற்கு முன் வருவீர்களே என்று சொன்னால், அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்பு கொடுத்து நீர் மனம் மாறுவீர்களே என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார், பரலோக வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு நான் வாசிக்கிற எல்லா வேத வசனங்களுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சம்பூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் வாக்கு மாறாத தேவன் கிறிஸ்தவர்களாகிய உங்களை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர்?
விக்கிரக ஆராதனைக்காரர் மனசுல வச்சுக்கோங்க. இந்த விக்கிரக ஆராதனைக்காரர் மனம் திரும்பி கீழ்ப்படிந்தபடியினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த பரம்பரையிலிருந்து எந்த வழியிலிருந்து இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையிலே சேர்ந்திருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்னொரு மனிதனை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 41, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபுவே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அந்த இடத்துல கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த 10வது வசனத்திலே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த 9வது வசனத்திலே அவருக்கு நிறைய அடைமொழி கொடுத்து பேசுகிறவரோடு கூட சேர்ந்து எல்லாம் சொன்னாலும், நீ செய்த எந்த முன்னான தவறுகளையும் நான் மறந்து போகவே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உனக்கு 10வது வசனத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த யாக்கோபு இந்த பெரிய வாக்குத்தத்தத்திற்கு உடமையானவன், சொந்தக்காரனானவன் ஆனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பழைய வாழ்க்கையை சற்று நாம் திரும்பி பார்ப்போம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். யாக்கோபு ஏசாவை பேர் செஞ்சாரு, கண்ணியா ஏமாத்திட்டாரு. அவருக்கு என்ன செய்யுது? வயிறு பசிக்கு. சோறு முக்கியமா, சொத்து முக்கியமா? இல்லையா? இதான கேள்வி. எல்லாருக்கும் என்னதான் முக்கியம்? சோறு தான் முக்கியம், இல்லையா? ஏசா தான் சொன்னாரு, நான் சாக போறேன்ப்பா, எனக்கு இதுக்கு இந்த சொத்து நீ எடுத்துக்கோ, எனக்கு என்ன கொடு, கூட கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சிட்டு சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவர் வாங்கிட்டார். சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது ஆதி நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. நம்ம பார்க்குறோம்,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவின் தேவன் தான் பார்க்குறோம். ஆனால் ஈசாக்குக்கு யார் தான் மூத்த மகன்? ஏசா தான் மூத்த மகன். அப்படின்னா எப்படி வந்திருக்கணும்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் தான் வந்திருக்கணும். ஏன் யாக்கோவின் தேவன் மாறிச்சது? ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டபடியினாலே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு வாங்கி கொண்டபடியினாலே தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அவருடைய வழி முறையிலே கூட ஏசா விடுபட்டு போனா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் என்று சொல்லி மாற்றப்பட்டது அந்த செய்தி. ஆகியதுதான் இன்றைக்கு மட்டும் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்றோம். நேச்சுரல் யாருக்கு போகக்கூடியது? ஏசாவுக்கு போகக்கூடியதான் பைபிள். கரெக்டா புரிஞ்சுக்கணும். சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போவது ஒரு பெரிய தவறுதலான ஒரு காரியம். ஏசா அதை அசட்டை செய்தான். ஆகினாலே ஆசீர்வாதத்தை இழந்து போனான். யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னும் பாருங்க, ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ வேட்டையாடிட்டு எனக்கு ஒரு நல்ல கறி சமைச்சு கொண்டா, நான் உன்னை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றது. யார் கேட்டுக்கிட்டாங்க? ஏசாவோட அம்மா ரெபேக்கா செஞ்சுட்டாங்க, கேட்டாங்க. ரெபேக்காவுக்கு யார் செல்லப்பிள்ளை? யாக்கோபு தான் செல்லப்பிள்ளை, ஏசா செல்லப்பிள்ளை கிடையாது. இதை கேட்ட அந்த ரெபேக்கா என்ன பண்ணாங்க? யாக்கோபை கூப்பிட்டு, நீ சீக்கிரமா போய் இந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வா, நான் அதை வெட்டி சமைச்சு உனக்கு தாரேன், இதை கொண்டு நீ உங்கள் அப்பாட்ட கொடுத்து அவர் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்கு ஒரு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நீ என்னச்சிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சமைச்சு கொடுத்துட்டாங்க. யாக்கோபு ஈசா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. ஈசா கேட்டாரு, எப்பா நீ என் மகனாகிய ஏசா தானோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஈசாக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அதனால அவர் கேட்கிறாரு, எப்பா நீ என் மகனாகிய ஏசாதானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாரு? 19ஆம் வசனம் வசிங்க. ஆதியாகமம் 27ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்ன சொன்னாரு? அப்பாட்ட என்ன சொன்னாரு? பொய் சொன்னாரு. பொய் சொல்ல வச்சது யாரு? அம்மா. ரெண்டே மனசுல நல்லா வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தாப்புல வராரு ஏசா, திருப்பி ஈசா கேட்காரு. அப்பவும் சொல்றாரு, வசனம் 24ஆம் வசனம், நீ என் குமாரனாகிய ஏசாதானா என்று 2வது முறையும் கேட்கிறார். அவன் நான் தான் என்று திரும்பவும் என்ன செஞ்சான்? தைரியமா பொய் சொன்னான். இந்த பொய்க்கு ஊக்குவிச்சது யாரு? அம்மாவாகிய ரெபேக்கா. உடனே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க 28, 29 வசனங்கள். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி யாக்கோபுவை ஆசீர்வதித்தான். பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு இப்படி என்ன செய்யணும்? கிடைக்கணும். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம், இல்லையா? ஆனா இந்த ஆசீர்வாதம் யாருக்கு நேச்சுரலா போகக்கூடியது? ஏசாவுக்கு. இந்த இடத்துல தாய் தன்னுடைய செல்ல பிள்ளையாகிய யாக்கோபுவை தீய வழியிலே நடத்துகிறாள். அப்போ ஒரு பிள்ளை கெட்டு போறது யாரால தான்? அம்மாவால தான். நல்ல பிள்ளை ஆகிறதும் அம்மாவால தான். அதனால தாயாகிய நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு செல்ல பிள்ளை இல்லையோ, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, எந்த பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல காரியங்களை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், சரியா? உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். தெருவில் 2 பையங்களுக்கு சண்டை வந்துச்சு. உங்க பையனோட இன்னும் 2 பையங்க சேர்ந்து என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு.
உங்க பையனை அந்த 2 பையனையும் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. அவன் வந்து அம்மாட்ட என்ன சொல்லுவான், அம்மா என்ன அந்த 2 பேரும் சேர்ந்து அடிச்சு போட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். நீ ஒன்று என்ன சொல்லுவீங்க, தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்போம். நிறைய பேர் கேட்கறது இல்லை. ஒரு சில பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்கறது இல்லை. கேட்காமலே என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு விளையாட வரும்போது மொங்கு அவனை போட்டு நொத்திடல அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. நொத்திட்டு வீட்டுக்கு ஓடோடு இருந்து அம்மாவை சடைக்கு பின்னால நின்றுக்கிடுவோம். நல்ல போதுனையா, எந்த நிலையிலும் பெற்றோர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு வேத வசனத்திற்கு உட்பட்ட நல்ல ஆலோசனைகளைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர ரெபெக்காளை போல தீய ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கவே கூடாது. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன் தந்தையை ஏமாற்றினாலும் தவறு இல்லை என்று அவள் சொல்லுகிறார். உனக்கு என்னதான் தேவை? ஆசீர்வாதம் தான் தேவை. அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பாங்க. அரசாங்க அலுவலகத்தில் எல்லாத்துக்கும் என்ன உண்டு? லஞ்சம் உண்டு. ரேஷன் கார்டு போய் மாற்ற போனாலும் என்ன கொடுக்கணும்? லஞ்சம் கொடுக்கணும். ஆதார் கார்டில் அட்ரஸை மாற்ற போனாலும் லஞ்சம் கொடுக்கணும். 2 வீலருக்கு லைசன்ஸ் வாங்க போனாலும் லஞ்சம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும்? லஞ்சம் கொடுக்கணும். பல ஆயிரங்கள் வரும் ஒரு நாளைக்கும். இதை கொண்டுட்டு வீட்டுக்கு போவோம். நிறையா தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு இப்படிங்கெல்லாம் சந்தோஷமா நம்மளை எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டை மாட்டை கொண்டு மீதி காசு அனுப்பி செய்வோம். தின்பண்டங்கள்லாம் வாங்கின போது மீதி பல ஆயிரங்களை கொடுப்போம். சரியா? வீட்டை மாட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல துணைவரை கொடுத்தார்னு சொல்லி அவங்க ஆண்டவர் தோத்திரம் சொல்லுவாங்க. பொறுப்பான புருஷனை ஆண்டவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு தோத்திரம் சொல்லுவாங்க. ஆண்டருக்கு அவங்க தோத்திரம் சொல்லுவாங்க. திடீர்னு சொல்லி அந்த கணவர் ரட்சிக்கப்பட்டாருன்னு வைக்கும். ஒரு கூட்டத்துக்கு போறாரு, ஒரு ஆராதனைக்கு போறாரு. அங்கே செய்தி கேட்டு அவர் என்ன செய்யறாரு? மனம் திரும்பிடுறாரு. மறுவாரம் திங்கக்கிழமை ஆபீஸ் போகும்போது என்ன செய்ய மாட்டேங்காரு? லஞ்சம் வாங்க மாட்டேங்காரு. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வீசினாங்க வெறுங்கையுமா வாராரு. பிள்ளைங்களாம் என்ன செய்யுது? எப்பா ஒன்றும் இல்லையா அப்படின்னு முகத்தை பார்த்து ஒன்றும் இல்லைடா வாங்கிட்டு வரல, அப்புறம் பார்ப்போம். வீட்டுக்குள்ள வந்துருக்காரு. வீட்டம்மா என்ன சொல்லுவோம்? கவருங்கய்யா, அது பாவம்மா, அப்படி நம்ம செய்யறது பாவம்மா. பைபிள் இப்படி சொல்லியிருக்கு. நேற்று நான் ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஊழியர் வந்து இந்த காரியத்தை எனக்கு உபதேசிச்சாரு. நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரையும் என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தில் என்ன உண்டாகும்? பெரிய சூறாவளி அடிச்சிடும், சுனாமியே வந்துடும். இதனாலே மனைவி விட்டு பிரிந்து போன கணவர்மார்கள் உண்டு. லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று லஞ்சத்தை விட்டதினாலே சம்பளத்தை வாங்கி கையில கொடுத்துட்டு எங்கேயும் உட்காந்து எப்படியும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கணவனை வீட்டு விட்டு வெளியேற்றிய பெண்கள் உண்டு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. நீதியான காரியங்களை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஈசாக்கு பெற்றுக்கிட்டாரு. ஏசாட்டு இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. வீட்டு தப்பிக்கிறது எங்க போயிட்டாரு? லாபான்ட்ட மாமா வீட்டுக்கு ஓடிட்டாரு. அங்க போய் 2 பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாளாச்சு, மாமனாருக்கும் மருமகனுக்கும் மனஸ்தாங்கள் வந்துருச்சு. உடனே 2 மனைவியும் கூட்டிக்கிட்டு நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பெரிய ஆசீர்வாதத்தோட வெள்ளி பொண்ணு பணம் ஆடு மாடு ஒட்டகம் இப்படி எல்லா உலகப்படான ஆசீர்வாதத்தையும் திரட்டி கொண்டு திரும்ப இங்க வந்தாரு. ஏசா இருக்க இடத்துக்கு வந்தாரு. வரும்போது யாப்போக்குங்கிற ஒரு நதி கிட்ட வந்த உடனே எல்லாத்தையும் நதியை கடத்தி விடுறாரு. 2 மனைவிமார்கள், பிள்ளைகள், அவர் வைத்திருந்த தங்கம் வெள்ளி பொண்ணு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாவற்றையும் கடத்தி விட்டுருந்தார். எல்லாத்தையும் கடத்தி விட்டுட்டு இவர் மட்டும் அந்த யாப்போக்கு நதி கரையில ஓரமா உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். வாசிங்க ஆதியாகமம் 32வது அதிகாரம் 23, 24. 32வது அதிகாரம் 23, 24. அவற்றையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு இந்தி தனித்திருந்தான். எதுக்கு தனித்திருக்காரு? இப்போ ஆண்டவரோடு கூட பேசுறது, ஜெபம் பண்றதுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இவரு
அந்த கரையில என்ன செஞ்சிருக்காரு? தனித்து உட்கார்ந்து ஜெபிக்க. நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் தேவை. நிறைய பேருக்கு குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்கும், திருச்சபைக்கு வந்தால் திருச்சபையில் ஜெபம் இருக்கும், இது எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கலந்துக்குவோம். ஆனால் தனியாக மட்டும் செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ணவே மாட்டோம். நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. யாக்கோபு எல்லாவற்றையும் கடத்தி வைத்து விட்டு பிந்தி தனித்திருந்து என்ன செய்தாரு? ஜெபித்தார். அவர் தனித்திருந்து ஜெபித்ததினாலே தான் ஆசீர்வாதத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இப்ப யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? நிறைய ஆடு மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்குது, 2 மனைவி இருக்குது, 12 பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளவும் இருக்குது. இன்னும் அவருக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இந்த ஆசீர்வாதம் இருந்து நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கோடீஸ்வரர்களாக இருக்கிறோம். வெள்ளிக்கு வெள்ளி இருக்கு, பொண்ணுக்கு பொண்ணு இருக்கு, நெக்லஸ் நிறைய இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்குது. செயின் பீரோ திறந்த உள்ள என்னதான் இருக்குது? இவ்வளவு இருக்கியா? எனக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இது ஆசீர்வாதம் கிடையவே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இன்னொன்று மயிரிழையில் ஒரு செயின் நினைச்சிருக்கலாம், நீங்கள் ஒரு 2 பவுன்ல போட்டிருக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர், இந்த ஒருத்தர் இல்லை, அப்படி உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் வந்து ஒரு 50 பவுன் நகையை கழுத்து நிறையா போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். அது திரும்பி பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, இவளை மட்டும் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கீரு, எனக்கு இந்த சின்ன செயின் தானா? நானும் உம்மத்தான ஆண்டவரே கும்பிடுதேன், உம்மத்தான ஆண்டவரே நோக்கி பார்க்கேன், எத்தனை ராத்திரி கண்ணீர் வடிச்சிருக்கேன், என்ன அவ்வளோ மாதிரி ஆசீர்வதிக்க கூடாதா? கேட்பா கேட்க மாட்டோம். மனசுக்குள்ளே கேட்போங்க, வெளியில் என்ன சொல்லுது? ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு, இல்லையா? ஹியூமன் டெண்டன்சி, நீங்கள் சொன்னாலும் சரி சொன்னாட்டாலும் சரி, ஹியூமன் டெண்டன்சி அதுதான். அவளுக்கு இருக்கு, எனக்கு இல்லை. யாக்கோபுக்கு எல்லாம் இருந்தது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைய இருந்தது, போதுமான அளவு இருந்தது, போதுமான அளவிற்கு மேலே இருந்தது. ஆனா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அண்ணனை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. வச்சிருப்பானோ கொன்றுவானோ தெரியாது, என் மனைவிமாரை விடுவானோ கொன்றுவானோ தெரியாது, 12 பிள்ளைகளையும் வச்சிருப்பானோ வெட்டி கொண்டு விடுவானோ தெரியாது, மிருக ஜீவன்களாக என்ன செய்வானோ எனக்கு தெரியாது. என்ன இல்லை மனசுக்குள்ள? நிம்மதி இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒரு ராம் முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணான். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ராம் முழுவதும் உட்காந்து தனிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவன் கிடைப்பட்டு சொன்னார். வாசிங்க 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். அப்படியே 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் யாக்கோபுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆசீர்வாதம். இதுவரைக்கும் இருந்தது மாயையான ஆசீர்வாதம். ஆகையினாலே இருதயத்தில் அவனுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. எத்தனை பவுன் நகை வச்சிருந்தாலும் சரி, அது எல்லாம் என்னதுதான்? மாயை தான். எத்தனை கிலோ வெடி வச்சிருந்தாலும் சரி, அது எல்லாம் என்னதுதான்? மாயை தான். எத்தனை லட்சம் பணம் கூட வங்கியிலோ அல்லது வீட்டிலோ வைத்திருந்தாலும் சரி, அது எல்லாம் மாயை தான். நிரந்தரமானது என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதமே. தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? யோவான் 14:27 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் என்னதுதான்? சமாதானம் தான். இந்த சமாதானத்தை தான் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமாதானம் எப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறது? ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, மறுபடியும் பிறக்கும் பொழுது, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தேவ சமாதானம் நமக்கு
கொடுக்கப்படுகிறது. இந்த தேவ சமாதானத்தை யாராலும் நம்மை விட்டு எடுத்து போட முடியவே முடியாது. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வெள்ளியும், எல்லா பொன்னும், எல்லா பணமும் ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து போகும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் உங்களை விட்டு ஒரு நாளும் கடந்து போகவே போகாது. நெருக்கத்திலும் சமாதானம் இருக்கும், கஷ்டத்திலும் சமாதானம் இருக்கும், ஒன்றுமில்லாமலும் சமாதானம் இருக்கும், யாவராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் சமாதானம் இருக்கும். இப்படி எல்லா நிலையிலும் நமக்கு சமாதானம் இருக்கும். இந்த சமாதானத்தை பெற்று வாழ்கிற சமுதாயம்தான் கிறிஸ்தவ சமுதாயம். இந்த சமாதானத்தை பெற்று வாழ்கிற குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம். இந்த சமாதானத்தை பெற்று வாழ்கிற விசுவாசிகள் கூடுகிற கூடுகை தான் தேவ திருச்சபை. இயேசு கிறிஸ்து கிருபையாக நம்முடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு கொடுத்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோமா? இது மட்டிலும் இதை குறித்து நீங்கள் யோசிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு விசை யாக்கோபுவை போல யோசியுங்கள். தேவனோடு தனித்திருந்து ஜெபியுங்கள். அதிக நேரம் தேவனோடு கூட செலவு செய்யுங்கள். பாவத்தை விட்டு விடுங்கள், அக்கிரமத்தை விட்டு விடுங்கள், அறிக்கை செய்யுங்கள். பாவம் செய்வதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நான் போன வருஷம் ரட்சிக்கப்பட்டேயா, விசுவாசி அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடாது, சொல்ல முடியாது. நேற்று ரட்சிக்கப்பட்டிருப்போம், இன்னைக்கு திருப்பவும் என்ன செய்வோம்? பாவம் செய்வோம். அறிக்கை செய்த பாவத்தை செய்ய மாட்டோம், இன்னொரு பாவத்தை ஆண்டவர் லஞ்சமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்திருப்போம். அது லஞ்சத்தை செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். ஆனால் வீட்டில் உட்காந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருப்போம். அதை மறுநாள் வந்து வட்டிக்கு பணம் கேட்கறவங்களுக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம். அதுவும் என்னதுதான்? பாவம் தான். அப்போ அந்த பாவத்தை ஆண்டுட்டு உடனே என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு அதை என்ன செய்யணும்? விடணும். அப்படி ஒவ்வொன்றாக விட 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 விடத்தான் நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட பூரணமான கிறிஸ்தவ சகோதரனாய், கிறிஸ்தவ சகோதரியாய், கிறிஸ்தவ புருஷனாய், கிறிஸ்தவ மனைவியாய் இந்த சமுதாயத்திலே, இந்த சபையிலே வாழ முடியும். மற்றபடி பேரளவிலே இன்றைக்கு நம்ம முதலில் இருக்கிறது போல கிறிஸ்தவராக இருக்கலாமே தவிர வேதத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்களாக தேவன் நம்மை அங்கீகரிக்கவே மாட்டார். ஆகையினால யாக்கோபுவை போல எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தனித்திருந்து என்ன காரியத்தை எல்லாம் இன்றைக்கு நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்தேன் என்று யோசித்து அதை அறிக்கை செய்து விட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆபிரகாமுடைய குடும்பத்தை போல, ஈசாக்குடைய குடும்பத்தை போல, யாக்கோபுடைய குடும்பத்தை போல மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். முழங்கால்களை ஊன்றி இயேசுவை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சரியான சந்தர்ப்பம், நடுவ விடாதிருங்கள். பாவம் செய்யாத மனுஷன் பூமியில் இல்லையே என்று சொல்லி 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது. அப்படி பாவம் செய்கிறவர்கள் நம்முடைய ஆலயத்திலே வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து உங்களிடத்திலே கேட்கும் பொழுது அப்படி பாவங்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதியும் என்று சாலமோன் தேவனிடத்திலே கேட்டான். அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திலே வந்து முழங்காலிலே ஊண்டி இருக்கிற நீ யாக்கோபுவை போல உன் பாவங்களை அறிக்கை செய்வாயா? உன் சகோதரியை ஏமாற்றி இருக்கிறாயா? உன் சகோதரனை ஏமாற்றி இருக்கிறாயா? உன் பெற்றோரை ஏமாற்றி இருக்கிறீர்களா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ திருச்சபையை ஏமாற்றி இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். மனதார நீ அறிக்கை செய்வாய் என்றான். யாக்கோபுவை போல அறிக்கை செய்வாயே என்றான். இயேசு உன் பாவங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது மன்னித்து யாக்கோபுவை போல உன்னை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை உனக்கு கொடுப்பார், சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார், பூரண நன்மையை நீ பெறுவாய். ஆண்டவர் ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். கேட்ட இந்த விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்டபடியே போய்விடாதபடிக்கு சத்தியத்தை உள்வாங்கி சத்தியத்திற்குள் வாழ்வதற்கு, ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு வாழ்வதற்கு தேவரீர் கிருபை செய்வீராக. அப்படி அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் தனி நபரையும் குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருகையின் நாட்களிலே நித்திய ராஜ்யத்திலே இவர்களை சேர்த்துக் கொள்வீராக.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி